ரீசனிங்ல ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஐடென்டிஃபை த ஃபிகர் given in the option which and when put in the place of question mark will logically complete the series. இங்க பாருங்க, இந்த சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இங்க நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இது ரெண்டோட பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, இது ரெண்டோட பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, இது ரெண்டோட பொசிஷன் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படி பண்ணா இங்க வருங்க, v வந்து k இருக்கேட்ல வந்திருக்கு, k வந்து v, அப்புறம் x வந்து d இருக்கேட்ல போயிருக்கு, இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு, இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. வந்துருக்குங்களா? அடுத்து செகண்ட்ல தேர்ட் எப்படி வந்துச்சுன்னா v ஓட பொசிஷன் இங்க போயிருக்கு, k ஓட பொசிஷன் இங்க வந்திருக்கு, இது ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இது இங்க வந்துச்சுன்னா v x o. ஓகேங்களா? அடுத்து இந்த k வந்து இந்த பார்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருந்துச்சுன்னா 2dk. இப்போ தேர்ட்ல இருந்து ஃபோர்த் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த சேம் பேட்டர்னே ரிப்பீட் ஆயிருக்கு, இது ரெண்டோட பொசிஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க பாருங்க, x இருக்கு, x இந்த இடத்துல d இருக்கு, d இந்த இடத்துல x இருக்கு, 2 இந்த இடத்துல o இருக்கு, o இந்த இடத்துல 2 வந்திருக்கு, v இந்த இடத்துல k இருக்கு, k இந்த இடத்துல v வந்திருக்கு. இப்போ அடுத்து இப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேக்குறாங்க. இந்த டயகிராம்ல இருந்து பாத்தீங்கன்னா 2 வந்து இங்க வந்துரும், o வந்து இங்க போயிடும். அப்ப 2k d x v o. ஆப்ஷன் எது இருக்கு? ஆப்ஷன் டி தான் ஆன்சர்.